ஹலோ. வாழ்த்துக்கள். மோகனா, We are getting a busy tone on this number. Please call later. We are getting a busy tone on this number. Please call later. பசிக்குதாப்பா? ஓ ஓ ஓ போய் விளையாடு.
தலைப்புச் செய்திகள். எழுத்தாளர் கௌரி சங்கருக்கு சாகித்ய அகாடமி விருது. மகளிர் தினத்தை முன்னிட்டு 100 பெண்களுக்கு இந்திய பிரதமர் பரிசுகளை அறிவித்தார். +2 தேர்வு முடிவுகள் வெளியாகின. இந்த முறையும் முதல் 3 இடங்களிலும் மாணவிகள். எழுத்தாளர் கௌரி சங்கர் தேனி மாவட்டம் கூடலூரை சேர்ந்தவர். தனது பள்ளி படிப்பை சரஸ்வதி நாடார் பள்ளியில் படித்த பின் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். தன் முதல் சிறுகதை தொகுப்பிலேயே தேசிய அளவில் வழங்கப்படும் கதா பரிசு பெற்று தமிழக வாசகர்களின் கவனத்தை ஈர்த்தார். தொடர்ந்து இலக்கிய சிந்தனை, கணையாழி சிறப்பு பரிசு போன்றவற்றை பெற்று சிறந்த எழுத்தாளராக அறியப்பட்டார். 2 முறை தமிழக அரசின் சிறந்த நூலிற்கான பரிசு பெற்றுள்ளார். இவரது மோகன புன்னகை என்ற புத்தகம் இந்த வருடத்திற்கான சாகித்ய அகாடமி விருதை பெற்றுள்ளது. மகாபாரதத்தை தந்தத்தால எழுதினவர் நீங்க. உங்க மேல எங்க வீட்டுக்காருக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா நீங்க அவர் மேல நம்பிக்கை வச்சு இவ்ளோ பெரிய விருதை வாங்கி கொடுத்திருக்கீங்க. நன்றி. ஸ்வீட் எடுத்துக்கங்க. Thank you, ma'am. Thank you. You're looking so beautiful, ma'am. ரொம்ப லட்சணமா இருக்காங்க. Yes, madam. இன்டர்வியூ நல்லபடியா முடிஞ்சதுல? சொன்னார். நன்றி. டெல்லியிலேருந்து வந்து பேசுகிறேன். சரி. என்னங்க, நீங்க சொன்ன சட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது நைட் மாத்திரை பாருங்க, இங்க வைக்கிறேன். ஹலோ, சொல்றது கவனிங்க. ஒரு நிமிஷம். சாப்பிடறதுக்கு முன்னாடி 2, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 தனி கவர்ல எழுதி வச்சிருக்கேன். ஞாபகம் இருக்கட்டும். ஹலோ. ஆமா, எல்லாம் வாழ்க்கை தானே. ஆமா, சரி. ஓகே பேச. என்னங்க, சிஎம் போன்ல இருக்காங்க. போன்ல. சீக்கிரமா போங்க. கிளம்பிட்டு இருக்கேன். ஸ்டேஷன் தான் கிளம்பிட்டு இருக்கேன் நான். மாமா, எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம். ஃபங்க்ஷன் அன்னைக்கு போட வேண்டிய பிரஷர் மாத்திரை அன்னைக்கு போடுற சட்டை பாக்கெட்ல வச்சிருக்கேன். அங்க போனோன்னு ஒன்று போட்டுருங்க. வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்ட உடனே போட்டுருங்க. சரியா? தண்ணி சாப்பாடெல்லாம் வச்சிருக்கேன். டெல்லியில பனி இருக்கு. ஸ்வெட்டர் மஃப்ளர் இல்லாம வெளியே போகாதீங்க. நான் என்ன சின்ன குழந்தையா? எத்தனை தடவை டிராவல் பண்ணிருப்பேன். நான் பக்கத்துல இல்லைன்னா நீங்க மாத்திரை கூட போட மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஐயோ, எதுக்குமா? டெல்லியில மழை பெய்யுது, டிவியில பார்த்தேன். இருக்கட்டும். என்ன? நான் பார்த்துக்கிறேன். கிளம்பிட்டுமா? ஹலோ. யா கிளம்பிட்டயா? அதோ காரியர். என்னங்க, மறந்துட்டீங்க. சரி, வந்துடு நீ. மா, 8 மணிக்கு வரேன்னு சொன்னேன். அதை ஏமா கேக்குறீங்க? கிரைண்டர் டிவி ஃப்ரீயா தரேன்னு சொல்லிட்டு காலையில 6 மணில இருந்து கியூல நின்னம்மா. முதல்ல வேலையை பாரு.
டெல்லியில் சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக திரு கௌரிசங்கர் அவர்கள் நேற்று மாலை சென்னையில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். மனித உரிமைக்கான உங்களுடைய தனி பிரகடனம் ஐநா சபையில வாசிக்கப்பட்டது. அத பத்தி உங்க கருத்து என்ன சார்? அந்த பெருமையை என் முப்பாட்டன் எப்பவோ பெற்றார். கணியன் பூங்குன்றனார். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் எழுதின யாதும் ஊரே யாவரும் கேளீர் இப்பதான் ஐநா சபையில வச்சிருக்காங்க. எழுத்தாளரா வாழ்ந்த வாழ்க்கையில எது சார் பெருசா நினைக்கிறீங்க? அத பத்தி விளக்கி சொல்ல முடியுமா? அனுபவம். வெரி சிம்பிள். இப்போ விநாயகர் சிவனையும் பார்வதியும் ஒரு நுடியில சுத்தி படத்தை வாங்கினாரு. ஆனா முருகர் உலகத்தையே சுத்திட்டு வந்தார். ஸோ விநாயகர் வாங்கின அந்த படத்தை விட முருகர் அடைஞ்ச அனுபவம் தான் பெருசு. வாழ்க்கையில வெற்றி பெற உங்களோட யோசனை என்ன சார்? வாழ்க்கை என்ன ஒரு விளையாட்டாங்க? போட்டி போடுறதுக்கு, வெற்றி தோல்வியை பத்தி யோசிக்கிறதுக்கு. வாழ்க்கைங்கிறது வாழ்றதுக்கு, போட்டி போடுறதுக்கு இல்ல. எது சார் இலக்கியம்? யாருக்காக இலக்கியம் சார்? மக்கள் தான் இலக்கியம். மக்களுக்காக தான் இலக்கியம். எழுத்தால என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார்? என்ன சாதிக்க முடியாதுங்கிறீங்க நீங்க? எல்லாத்தையும் சாதிக்கலாம். ஏன் உங்க நாவல்களை நீங்க திரைப்படமாக்குறதுக்கு அனுமதிக்கிறது இல்ல? அதாவது ஒரு எழுத்தாளன் தன்னோட நாவல்ல ஒரு இருட்டு சாலையில அவன் நடந்து போனான்னு எழுதும்போது படிக்கிற ஒவ்வொருத்தனும் அவனுக்கு தெரிஞ்ச இருட்டு சாலையை யூகிப்பான். அது சினிமா ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் ஒரே இருட்டு சாலை ஆயிடும். அது பிடிக்கல. உங்க கதைகள் எல்லாத்துலயும் பெண் கதாபாத்திரம் தான் பிரதானமா இருக்கே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? நமக்கு இந்த உலகத்தை காட்டுறதும் நமக்கு உலகமா இருக்கிறதும் பெண்கள் தான். நம்ம சமூகமே பெண்வழி சமூகம். நான் தொடர்ந்து அதை வேற தேடுறேன், அவ்வளவுதான். பர்சனலா ஒரு கேள்வி, உங்களுக்குள்ள காதல் இருக்கா சார்? உயிர் இருக்கான்னு கேட்டிருக்கலாம். நீங்க எப்படி எழுத்தாளர் ஆனீங்க? அதை நான் கல்லூரியில் படிக்கும்போது நான் நேசிச்ச பொண்ணை பத்தி ஒரு கவிதை எழுதினேன். அது ஆனந்த விகடனில் பிரசுரமாச்சு. அதுல இருந்து தொடர்ந்து நான் எழுதிட்டே இருந்தேன். இன்னைக்கு நான் ஒரு எழுத்தாளனா உங்க முன்னாடி நிக்கிறேன்னா அதுக்கு அவளும் அந்த கவிதையும் தான் காரணம். அந்த கவிதை ஞாபகம் இருக்கா சார்? மறக்க முடியுமா? அடியே அழகின் பூரணமே, என் அகர எழுத்தின் காரணமே, அன்றன்று பூத்த மலராய் என்றென்றும் திகழ்கிறாய் என் கணம். ஆகாயமெல்லாம் நிலவாகி விடுவது போல் என் வீதியெல்லாம் நீயாகி போகிறாய். எப்படி? சூரியன் உருகி ஒரு சொட்டு வீழ்ச்சமாய் விடுவது போல் என் உடல் உருகி உயிராகி போகிறேன். எவ்வாறு? குளத்தோடு கமலம் கண்டதுண்டு, தரை தளத்தோடு கமலம் கண்டதுண்டா? அதனே ஒளி கொண்டு செய்த சிலையுண்டு, ஒளி கொண்டு செய்த சிலையுண்டா? அதனே புயல் வீச்சுக்கு விருட்சம் வீழ்வதுண்டு, உன் மூச்சுக்கு விருட்சம் வீழ்வதுண்டா? அதுதான். மொழியின் எல்லா சொற்களும் உன் பெயரானது. உலகின் எல்லா கவிதைகளும் நானாகிறேன். பெண்ணே, உன் மெய் தீண்டி பித்தழிய வேண்டும். இல்லை, உன் செவ்வாழை கால் நடுவே செத்தொழிய வேண்டும். மகளிர் தினத்தை முன்னிட்டு 100 பெண்களுக்கு இந்திய பிரதமர் பரிசுகளை அறிவித்தார். +2 தேர்வு முடிவுகள் வெளியாகின. இந்த முறையும் முதல் 3 இடங்களிலும் மாணவிகள்.
வாங்க. உட்காருங்க. கிட்ட வந்துட்டு ஃபோன் பண்றேன்னு சொன்னீங்க. அது டாக்ஸி டிரைவருக்கு அட்ரஸ் சொன்னேன். அவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃப்ளாட் முன்னாடி நிறுத்திட்டான். ஃபோன் பண்ணா தெரிஞ்சிடும். சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. அப்புறம் இந்த சொல்ல மறந்துட்டேன். அந்த வாட்ச்மேனு கீழே எந்த ஃப்ளாட்டுன்னு கேட்டான். கண்டிப்பா நீங்க என் பேரை தான் சொல்லியிருப்பீங்க, ஃப்ளாட் நம்பர் இல்லை. B2Bன்னு ஃப்ளாட் நம்பர் தான் சொன்னேன். நீ ஒரு தடவை தான் சொன்னேன், ஆனால் மனசில் பதிஞ்சிடுச்சு. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் எப்படி தெரியுறேன்? முடி கொஞ்சம் கொட்டிடுச்சு, தொப்பை போட்டிருக்கீங்க, முன்ன கண்ணாடி இல்லை, இப்போ கண்ணாடி போட்டிருக்கீங்க. எனக்கு இந்த 3 வித்தியாசம் தான் தெரியுது. உன் கண்ணுக்கு தெரியாது இன்னும் 3 விஷயம் இருக்கு. படிக்கட்டு ஏறும்போது மூச்சு பிடிக்குது, பாதி வாழ்க்கை மாத்திரையில் போகுது. அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னை பற்றி நினச்சிக்கிறேன். நினச்சிக்குவீங்களா இல்லை ஞாபகப்படுத்திப்பீங்களா? உன் ஷார்ப்னஸ் இன்னும் போகல. குட் ஒன். வீடு ரொம்ப ரசனையாக வச்சிருக்கேன். நைஸ். ஐயோ, உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்கேன். ஒரு நிமிஷம் தண்ணி கொண்டு வரேன். இப்ப நான் ரொம்ப மாறிட்டேனா? அப்படியே இருக்க, அழகா இருக்க, நான் நேசிக்கிற தமிழ் மாதிரி இருக்க. என்ன இந்த 24 வருஷம் வயசு, அனுபவம், அறிவு, இதனால முன்ன விட எனக்கு இப்ப இன்னும் அழகா இருக்க மோகி. என்ன உங்களுக்கு இன்னும் அந்த பேர் ஞாபகம் இருக்கா? என்னைக்கோ ஒரு நாள் நீங்க திடீர்னு அப்படி கூப்பிட்டுருக்கீங்க. அன்னைக்கு பூரா நான் தூங்கவே இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் இல்ல, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. February 15th, Wednesday 1995, நம்மளோட காலேஜ் டே. அன்னைக்கு தான் முதல் முறையா நீ காலேஜுக்கு புடவை கட்டிட்டு வந்த. பார்க்கறதுக்கு எப்படி இருந்த தெரியுமா? அது ஒரு பூ பூக்கிறத நேரடியா பார்த்த மாதிரி இருந்தது. ஊனல் தான் எனக்கும். அன்னைக்கு ராத்திரி புறம் தூங்கவே இல்லை, இரவெல்லாம் முழிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா இரவே நீயா இருந்த. தொடர்ந்து எழுதுனேன், எப்போ தூங்கினு எனக்கே தெரியாது. மறுநாள் காலையில என் ரூம்மேட்டு நான் எழுதுனதை படிச்சு, என்னடா இவ்வளவு அற்புதமான காதல் கவிதை எழுதியிருக்கேன்னு கேட்டான். அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன் தெரியுமா? ஒரு பெண் என்னை கவிஞனாக்கிட்டா. நல்ல ஞாபகம் இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் அந்த கவிதையை காலேஜ் மேடையில் நீங்கள் வாசிச்சிருக்கீங்க. அதை கேட்டு காலேஜே உங்களை புகழ்ந்து தள்ளிட்டாங்க. ஆனால் அந்த கவிதையெல்லாம் எனக்காக எழுதப்பட்டதுன்னு அப்போ எனக்கு தெரியாது. அப்புறம் தெரிஞ்சது. நான் பறக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? பேங்க் வேலை தான் கனவுன்னு நினைச்சிட்டு இருந்த எனக்கு, இல்ல தொடர்ந்து எழுதுங்க, இது உங்க வாழ்க்கையை மாத்தும் சொன்னவன் நீ. இன்னைக்கு பார்,
ஒரு எழுத்தாளனா, பெரிய எழுத்தாளனா உன் முன்னாடி நிற்கிறேன். உண்மையை சொல்லணும்னா என்னுடைய பேரு புகழ் இது எல்லாமே உன்னுடையது தான். நான் ஒன்று கேட்கணும். என்ன? இவ்வளோ அன்பும் பாசமும் இருந்தும் எப்படி இந்த பிரிவை இத்தனை வருஷம் தாங்குறீங்க? தெரியல. ஒருவேளை எனக்கு உன் மேல இருக்கிற பிரியமெல்லாம் எழுத்தாயிடுச்சு போல இருக்கு. ஒருவேளை நான் உன்னை திருடி எழுத்தாளன் ஆயிட்டேனா? தெரியல. டைம் ஆயிடுச்சு, நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிடுங்க. அரே, தேங்க்யூ. நான் இங்க சிகரெட் பிடிக்கலாமா? வாவ், ஆஹா, அற்புதமான மனம். எங்க அம்மா சொல்லுவாங்க சாப்பாடோட ருசி அதோட மனத்துல இருக்குன்னு. இது கேரளா ஸ்டைல், இது ஆந்திரா ஸ்டைல், இது உங்களுக்கு பிடிச்ச தமிழ்நாடு ஸ்டைல். எனக்கு மீன் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்க மீன் சிறுகதை படிச்ச அத்தனை வாசகர்களுக்கும் தெரியும் உங்களுக்கு மீனுன்னா உயிர்னு. அது சரி, இவ்வளோ வெரைட்டியான மீனை சமைக்கிறத எப்படி கத்துக்கிட்ட? சேனலுக்கு சேனல் இப்போ சமையல் ப்ரோக்ராம் தானே போய்கிட்டு இருக்கு. எப்போவாவது மீன் ரெசிபி வரும், அதை பார்க்குறப்போ உங்க ஞாபகம் வரும். இப்படி புறையேறும் முதல்ல நீ என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கேன்னு நான் நினைப்பேன். இப்போ நீ என் பக்கத்துல இருக்கியே, யார் நினைச்சிட்டு இருப்பாங்க? என்ன? உங்க மனைவியா இருந்திருப்பாங்க. ஆமா, அவளுக்கு நான் உயிர். உங்க பையன் என்ன பண்றான்? இங்க படிச்சுட்டு அமெரிக்கா போனான், அங்க படிச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டான். கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னான். ஏன்னா எனக்கு சொல்லவே இல்லையேன்னு கேட்டேன். அதான் மெயில் அனுப்பிச்சேனப்பான்னு சொன்னான். எவ்வளோ பெரிய எழுத்தாளனாக இருந்தாலும் எனக்குள்ள ஒரு அப்பா இருக்கான்ல, நான் சமாளிச்சுக்கிட்டேன். பாவம் அவதான் தாங்க முடியல அவளால். பையனோட கல்யாணத்தை எப்படியெல்லாம் பண்ணணும்னு நிறைய கனவு கண்டிருந்தா அவ. சரி, அதை விடு. உன் பொண்ணு என்ன பண்ணுறா? பிஇ படிச்சுட்டு இருக்கா, ஹாஸ்டலில் தங்கி. ஏன் ஹாஸ்டல்? சில விஷயங்களுக்கு அர்த்தமே புரியாது. எவ்வளவோ வேண்டான்னு சொன்னேன், ரொம்ப அடம் பிடிச்சி ஹாஸ்டல்லே தங்கிட்டா. வேற என்ன பண்ண முடியும்? நம்ம கிளாஸ்மேட் பத்மஜா தான் உன் ஹஸ்பண்ட் தவறி போனதை பற்றி எனக்கு சொன்னான். உடனே ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன். ஏற்கனவே துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி மறுபடியும் ஏன் துன்பத்தை உருவாக்கணுங்கிற மரபு எனக்கு புரியல. ஆனால் நான் எதிர்பார்த்தேன் நீங்கள் ஒரு ஃபோனாவது பண்ணுவீங்கன்னு. அதுக்கப்புறம் நானே என்னை நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன், உங்ககிட்ட நம்பர் இருக்காதுன்னு. அது சரி, இப்படி தனியாக இருக்கிறது உனக்கு கஷ்டமாக தோணல? ஐயோ, உங்களுக்கு நான் மீன் பொரிச்சு வச்சிருக்கேன், ஒரு நிமிஷம்.
விடிய காலையில் எழுந்து உங்களுக்காக இதெல்லாம் நேரத்தோடு செஞ்சேன். ஒன்று போதும். இல்லை, இது மட்டும். மை காட். நல்லா சாப்பிடுங்க. நல்லா இல்லைன்னா சொல்லிருங்க, நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். இல்லை, பிரியமா செஞ்சா எதுவும் ருசிக்கும். தேங்க்யூ. இத்தனை வருஷம் கழிச்சோம் உனக்கு என் மேல அன்பு குறையல. இதுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. உனக்குள்ள ஒரு தேவதை இருக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேண்டில் கொண்டு வரேன். ஒரு இடி இடிச்சா போதும், உடனே பவர் கட் ஆயிடும். நான் நிறைய சாப்பிட்டேன், நீ சாப்பிடவே இல்லை. சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் சாப்பாடு இறங்காது. இப்போ நீ சந்தோஷமா இருக்கியா துக்கமா இருக்கியா? ஒரு நிமிஷம். உங்க வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் நைட்டு தங்குவாரில் கிளம்பிட வரலாமா? எதுக்காக கேட்குறீங்க? மெயின் கேட்டை பூட்டினாதான். நீங்க பூட்டிக்கிங்க. சரிங்கம்மா. போடுறது கூட மறந்துட்டேன். எனக்கு தோணுது 24 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிற இந்த சந்திப்பு ஏன் 24 வருஷம் சேர்ந்து வாழ்ந்ததை கொண்டாடுற நாடிதாகல. அதுக்கு என் கேரக்டர் தான் காரணம். சின்ன வயசுலேருந்து அடுத்தவன் என்ன நினைப்பாங்கிற பயம், எனக்குள்ள இருக்கிற அந்த இன்ட்ரோவர்ட், அந்த டியூவல் கேரக்டர். இதை பாரு, ஒரு பக்கம் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யாருக்கும் பயப்படாத துணிச்சலான ஒரு எழுத்தாளர். இன்னொரு பக்கம் வாழ்க்கையை பார்த்து பயந்த ஒரு மிகப்பெரிய கோழை. ஏன் உங்களை பற்றியே நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கீங்க? இதில் எனக்கும் பங்கு இருக்கு. நான் மட்டும் என்னவா எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசினேன்னா என்ன? ஆனால் நீ ஆசைப்பட்ட ஒன்று நடந்திருக்கு. உனக்கு திருப்பரங்குன்றம் ஞாபகம் இருக்கா? ஐயோ, அதை எப்படி மறக்க முடியும்? கோயிலுக்குள்ளே போனோம், சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து படிக்கட்டில் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ நீங்கள் கேட்டீங்க, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? வாழ்க்கையில் 24 மணி நேரமாவது உங்கள் கூட தனியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு 24 வருஷம் காத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த 24 மணி நேரத்தை எப்படி எடுத்துக்கிட்டு தெரியுமா? டில்லிக்கு ட்ரெயினில் போனேன். ரிட்டர்ன் டிக்கெட்டும் ட்ரெயினில் போட்டுருந்தாங்க. நாளை மறுநாள் தான் வரணும். நான் சாயங்காலம் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு நேரம் இங்கே வந்துட்டேன். இப்போ என் கையில் 24 மணி நேரம் முழுசா உனக்காக இருக்கு. ரொம்ப நன்றி இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்ததுக்கு. நீங்கள் ஒரு பெரிய பிரபல எழுத்தாளர். இங்கே இப்படி தனியாக வந்தீங்கன்னு தெரிஞ்சா 4 பேருக்கு முன்னால் நல்லா இருக்காது இல்லையா? அப்படி பார்த்தா நீ தான் நிறைய ரிஸ்க் எடுத்திருக்க. இந்த 24 மணி நேரம் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நீங்கள் என் கூட இங்கே இருக்கீங்க, அது போதும். இது கூட நான் உனக்காக செய்யலைன்னா என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். உண்மையிலேயே பார்க்க போனா நான் தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ அன்பு பாசமும் என் மேலே வச்சுக்கிட்டு எப்படி உன்னால் பிரிஞ்சிருக்க முடிச்சது? உங்க கூட தான் நான் இல்லை, ஆனால் என் கூட நீங்கள் எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கீங்க.
காலேஜ் டெஸ்ட்ல இவ்வளோ அழகா நீ தம்புரா வாசிப்ப. காலேஜே சொல்லும் நீ பெரிய பாடகி ஆவேன்னு. இப்பவும் பாடுறியா? நான் பாடி 24 வருஷம் ஆச்சு. நீ கூப்பிட்டுதால நான் வந்தேன்னு நினைக்காத. நீ கூப்பிடணும் நான் வந்திருப்பேன். ஏன்னா அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. இது உனக்கு. இப்ப பிரிக்காத. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு பிரியா. கொடுங்க. என்னது இது? ஒரு நாள் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தப்போ ஸ்கேனு டெஸ்ட்டுன்னு ஏகப்பட்டதை எடுத்துட்டாங்க. 10 நாள் அட்மிட் ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அது மரண பயமாக கூட இருக்கலாம். அந்த நிமிஷத்தில் எதுக்கோ எனக்கு உங்களை மட்டுமே பார்க்கணும்னு தோணுச்சு.
அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதை தாங்குற சக்தி எனக்கு இல்லை மகன். மோனா, என்ன? ஏதோ கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு. ஏதாவது மெடிசன் இருக்கா? கொஞ்சம் இருங்க. அது உங்களுக்கு தான். நெல்லிக்காய் பொடி கஷாயம் சரியா போயிடும். தேங்க்யூ. எதை பத்தி யோசிக்காம நிம்மதியா தூங்குங்க. குட் நைட். குட் நைட். குட் நைட். மோனா, மோனா, என்ன? இல்ல எனக்கு போனது மறந்து சரியாகல. என்ன பண்ணுது? ஏற்கனவே கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு. அவ அடிக்கடி சொன்ன மருந்து எடுத்து இருங்க, கொண்டு வரேன். அதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஐயோ, என்ன பண்ணுது? என்ன இவ்வளவு வெறுத்து இருக்கு? உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன திடீர்னு? ஐயோ, இருங்க, டாக்டர் கிட்ட போலாம். இருங்க, வரேன். நீ பயப்படாதே இரு. பயமா இருக்குங்க எனக்கு. கடவுளே, எனக்கு பயமா இருக்குங்க. என்னமோ பயமா இருக்கு. இருங்க, நான் போய் டாக்டர் கூட்டு வரேன். இருங்க ப்ளீஸ். கடவுளே, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இருங்க, நான் போய் டாக்டர் கூட்டு வரேன். இருங்க, நான் போய் டாக்டர் ப்ளீஸ். வாட்ச்மேன், வாட்ச்மேன். அம்மா, என்னம்மா இந்த நேரத்துல? எங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு இல்லையா, அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஐயோ, ஒரு தடவை நீங்க கூட வந்தீங்கன்னா. நான் வந்து என்னம்மா செய்ய போறேன்? இல்ல,
ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியம் ஏதாவது? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் சி பிளாக்ல இருக்கிறாரு. அங்கே ஒன்றும் போய் கேட்கலாமா? வாங்கம்மா வாங்க. I'm sorry, Ma. He's no more. உங்க வரவா? அப்போ அவர் உறவுக்காரங்களுக்கு சொல்றது நல்லது. இவர் எப்படி இறந்து போனார்னு என்னால் எந்த சர்டிஃபிகேட்டும் கொடுக்க முடியாது. பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஹிஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. ஒன்லி a போஸ்ட்மார்ட்டம் கேன் டிட்டர்மின் தட். தயவு செஞ்சு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள். அவங்க வந்து பாடி எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. இறந்து போனவர் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமானவர். அதனால் எல்லா ப்ரொசீஜர்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது தான் நமக்கு நல்லது. போலீஸ் வந்து உங்ககிட்ட யார் எக்ஸாமின் பண்ணாங்க, யார் முதல்ல வந்தாங்கன்னு கேட்டால் என் பேரை சொல்லுங்கள், என் ஃப்ளாட் நம்பரை கொடுங்க. உங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஆக வேண்டியதை பாருங்கம்மா. ஓகே. வணக்கம் மேடம். வணக்கம். நான் அசோசியேஷன் செக்ரட்டரி பிரபாகர். இவர் பிரசிடெண்ட், அவர் ட்ரெஸரர். ரைட்டர் கௌரி சங்கர் நேற்று ராத்திரி உங்கள் ஃப்ளாட்டில் இறந்ததாக கேள்விப்பட்டோம்.
போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்லை. இல்லையா? எங்கள் ஃப்ளாட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததில்லை மேடம். இங்கே இருக்கிறவங்கலாம் கவர்மெண்ட் குடும்பத்தை சேர்ந்தவங்க மேடம். வாட்ச்மேன் 4 மணிக்கே இறந்துட்டதா சொல்கிறாரு. இது வரைக்கும் போலீஸில் சொல்லாததே பெரிய குற்றம். நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா இல்லை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணட்டுமா? நீங்களே பண்ணிடுங்க. ஓகே, நாங்களே இன்ஃபார்ம் பண்ணுறோம். போகலாம். இந்த பொம்பளை மூஞ்சியை பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருக்கே. ஏதோ நீங்கள் கூப்பிட்டீங்களேன்னு வந்து நின்று. இது உனக்கு. இப்ப பிரிக்காத. ஐ முத்துசுவாமி, இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர். எழுத்தாளர் கௌரி சங்கர் உங்கள் ஃப்ளாட்டில் இறந்ததை எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பாடி எங்கே இருக்கு? ப்ளீஸ். சரியா எத்தனை மணிக்கு இறந்துருக்காருன்னு சொல்ல முடியுமா? 4 மணி இருக்கும். எப்படி? தெரியாது. திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ நீங்கள் கூட இருந்தீங்களா? வாட்ச்மேனை கூப்பிட்றதுக்கு கீழே ஓடி போயிருந்தேன். அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்களை எழுப்பாமல் ஏன் வாட்ச்மேனை கூப்பிட போனீங்க? இங்கே நான் புதுசாக வந்திருக்கேன் இந்த ஃப்ளாட்டுக்கு. இங்கே யாரையும் எனக்கு தெரியாது. அதனால தான் துணைக்கு வாட்ச்மேனை கூப்பிடுறதுக்காக போனேன். சரி, டாக்டர் என்ன சொன்னார்? டாக்டரை கூட்டிகிட்டு வரதுக்குள்ளேயே அவரை. ஓகே. இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக உங்ககிட்ட அவர் என்ன சொன்னார்? எனக்கு ஞாபகம் இல்லை. சரியா யோசனை பண்ணி சொல்லுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அஜீரணமாக இருக்கு, டைஜஷனுக்கு ஏதாவது மாத்திரை மருந்து இருக்கான்னு கேட்டார். நான் நெல்லிக்காய் பொடியை கலந்து கஷாயம் போட்டு கொடுத்தேன். அப்படியா? ஓகே. சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஃபாரன்சிக்கெல்லாம் நான் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். அவங்க என்கொயரிக்கு வருவாங்க. மேடம், அது வரைக்கும் இந்த ரூமில் நீங்கள் எதையும் தொடக்கூடாது. ஓகே? தமிழ்நாடே கொண்டாடுற ஒரு பெரிய எழுத்தாளர் இப்படி யாருன்னே தெரியாத உங்கள் ஃப்ளாட்டில் வந்து போனமா கிடக்கிறாருங்கிறது இட்ஸ் அ பிக் சர்ப்ரைஸ். நியாயமாக பார்த்தா இந்நேரம் டெல்லியில் இருக்க வேண்டியவர் அவ்வளவு சீக்கிரம் எப்படி டெல்லியிலேருந்து சென்னைக்கு வர முடியும்? இவர் யார் மேடம்? என் ஹஸ்பண்ட். மேடம் 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 இந்த ஒரே செல்ஃபி. மேடம் 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 ஒரே மேடம் கௌரி சங்கருக்கு உங்களுக்கு என்ன ஒரு ப்ளீஸ் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம் இங்க என்ன நடக்குது? போங்க போங்க, ஏங்க போங்க, தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். போங்க போங்க போங்க, கொஞ்சம் கொஞ்சம் போங்க போங்க. எழுத்தாளர் கௌரி சங்கரின் திடீர் மறைவு தமிழகத்தையே
அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அவருடைய வாசகர்கள் பெரும் துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். கடந்த 20 வருடங்களாக தன் எழுத்துக்களால் தனக்கென ஒரு வாசகர் வட்டத்தையே உருவாக்கி வைத்திருக்கும் திரு கௌரிசங்கர் தமிழக அரசு வழங்கும் கதாசிரியர், சமூக நோக்காளர் போன்ற விருதுகளை பல முறை வென்றவர். மோகன புன்னகை நூலிற்காக சாகித்ய அகாடமி விருதை நேற்று மாலை டெல்லியில் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து விமானம் மூலம் கிளம்பி வந்துள்ளார். ஆனால் நேராக தன் வீட்டிற்கு செல்லாமல் இரவு 10 மணிக்கு அவருடன் கல்லூரியில் உடன்படித்த மோகனா என்கிற பெண்ணை சந்திக்க சென்றுள்ளார். அங்கேயே அவர் மரணமடைந்தார். எக்ஸ்கியூஸ் மீ, மோகனா, பாடி எங்க இருக்கு? உட்காரு. இது ஒரு அன்நேச்சுரல் டெத். இறந்து போனவர் வேற ஒரு பாப்புலர் ரைட்டர். இந்த மீடியா பப்ளிக் எல்லாம் எங்களை கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஒரு ரெகுலர் இன்வெஸ்டிகேஷன் தான், ஒன்றும் பயந்துடாதீங்க. எத்தனை நாள் அந்த ஃப்ளாட்டில் இருக்கீங்க? 9 மாசமா. அதுக்கு முன்னால் வேலூரில் இருந்தோம். வேலூரை விட்டுட்டு இங்கே எதுக்கு? என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல. அவர் எப்படி இருந்தார்? அட்டாக்ல. அவருமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்தேன். எந்த காலேஜ்? இப்போ ரிசைன் பண்ணிட்டேன். பசங்க? ஒரு பொண்ணு. என்ன படிக்குது? செகண்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கிறா, வேலூரில். ஹாஸ்டலா? இந்த கௌரி சங்கரை எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரியும்? $24 வருஷமா. 24 years? மேடம், நேற்று சார் எதுக்கு இங்கே வந்தார்? சின்ன வேலையாக வந்திருக்காரு. சின்ன வேலையா? டெல்லியில் தங்கியிருந்த ஹோட்டலில் அவசரமாக காலி பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு சென்னைக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி நேராக அவர் வீட்டுக்கு போகாமல் இங்கே வந்திருக்காருன்னா அப்படி என்ன சின்ன வேலை? இல்லை, நான் என்ன கேட்க வரேன்னா, அந்த சின்ன வேலைக்கு அவரை நீங்களா வர சொன்னீங்களா இல்லை? இல்லை. அப்போ அவராக தான் வந்திருக்காரு. ஆமாம். மேடம், நீங்கள் சொல்லதை நாங்கள் அப்படியே நம்பிடுவோம்னு நினைக்கிறீங்களா? சரி, அதை விடுங்க. இப்போது வெளியில் சொல்கிற மாதிரி உங்கள் 2 பேருக்கும் கள்ளத்தொடர்பு இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா அவர் ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் ரைட்டரு, நீங்கள் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸரு. உங்களுக்குள்ள ஒரு டீப் இன்டெலெக்சுவல் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அப்படி எதுவுமே இல்லைங்க. சரி, அதையும் நான் நம்புகிறேன். ஒரு ஆம்பளை துணை இல்லாத வீட்டில் பொம்பளை தனியாக இருக்கும்போது ஒருத்தர் 10 மணிக்கு வர்றாருன்னா நைட்டில் அந்த உறவுக்கு என்ன பேர்? நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. சரி, நான் எதுவும் நினைக்கல. அப்போ அதுக்கு என்னது இது? அவர் அங்கேருந்து வராரு, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாரு, ஃப்ளைட்டை பிடிக்கிறாரு, இங்கே வந்து தங்குறாரு. அப்போ பிரதர்னு சொல்லிடுங்களேன். நானும் வாய முடிக்கிட்டு இந்த உலகமும் வாய முடிக்கிட்டு அது வேலையை பார்த்துக்கிட்டு போவோம். என்ன உங்க உலகத்தில் இது தப்பா இருந்தா அதுக்கு நான் பொறுப்பில்லை. ஆனா என் உலகத்தில் இது தப்பு இல்லை.
நல்ல ஃபிலாசபி. ம் ம் மேடம் கொஞ்சம் உட்காருங்க. வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. மேடம் உட்காருங்க. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்கள் சரியாக பதில் சொல்லியே. உங்களுக்கும் அவருக்கும் என்னதான் உறவு? ம் சொல்ல முடியலையா? சொல்ல முடியாத உறவுன்னா வெளியில் எல்லாரும் பேசிட்டு இருக்க மாதிரி 24 வருஷமா உங்களுக்கும் அவருக்கும் அந்த உறவுன்னு தான் நானும் நினைக்க முடியும். நானும் அவரும் சின்ன வயசுலேருந்தே நல்ல நண்பர்கள். ம் சின்ன வயசுல இருந்தேன்னா கிண்டர் கார்டன்ல இருந்தா? ம் காலேஜில் ஒன்றா படிச்சிருக்கோம். சின்ன வயசுல காலேஜுக்கு போயிட்டீங்களோ? இந்த உறவை எனக்கு அப்படித்தான் சொல்லணும்னு தோணுது. அடடடடடட. எல்லா பதிலையும் இன்டெலெக்சுவலாகவே சொல்கிறீங்களே. ம் சரி, கௌரி சங்கர் சார் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வருவாரா ராத்திரியில்? ம் இது வரைக்கும் வந்ததில்லை. அப்போ நேற்று முதல் தடவையாக வந்திருக்காரு. ம் ஏன் சார் பகலில் வந்திருக்கலாமே, ராத்திரி தான் தோணுமா? ஏன் ராத்திரியில் வரக்கூடாது? வரலாமே. ஆனால் யாருக்கும் தெரியாமல் ஒரு தப்பான விஷயத்தை பண்ணுறதுக்கு தான் நைட்டில் மீட் பண்ணுவாங்கன்னு போலீஸ் அகராதியில் ஆழமாக ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ பகலில் எந்த தப்பும் நடக்காதா? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் எளிமையாக ஒரு கேள்வி கேட்டேன். உங்களுக்கும் கௌரி சங்கருக்கும் தகாத முறையில் உறவு இருக்கா இல்லையான்னு. இருக்கு இல்லைன்னு ஒரு வார்த்தையில் பதில சொன்னால் எங்களுக்கும் வேலை மிச்சம், உங்களுக்கும் தொந்தரவு இல்லை. இதோ பாருங்க மேடம், வெளியில் என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியாமல் பேசுகிறீங்க. அரெஸ்ட்டு அது இதுன்னு போக வேண்டிய கேஸு. நான் தான் கொஞ்சம் இதை எடுத்துக்கிட்டு இழுத்து பிடிச்சி வச்சுருக்கேன். எங்களுக்குள்ள எந்த தப்பான உறவும் இல்லை, அவ்வளவுதான். மேடம் நான் நம்புகிறேன் மேடம். ஆனால் வெளியில் அவ்வளோ கூட்டம் கூட்டியிருக்கேன் நம்புன்னு நினைக்கிறீங்க. பாடி இப்போ தான் கீழே இறங்குதுன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரு முகத்தை பார்க்குறதுக்கு கூட்டம் அலமோதுது, அதான் சத்தம். சார் கூப்பிட்டு இருக்கோம். ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கா சார்? நேற்று ராத்திரி சார் எத்தனை மணிக்கு வந்தார்? 10 மணிக்கு. அதே நேரத்தில் எங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சார் அவார்டு வாங்குற ஃபங்க்ஷனை ரீட்டைல் காஸ்ட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் இங்கே உங்களோட இருந்திருக்காரு. நேற்று ராத்திரி உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கிற விஷயம் எனக்கு தேவையில்லாதது. எனக்கு ரொம்ப தேவை. நேற்று ராத்திரி ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னோட கடமை. நேற்று சார் டின்னர் இங்கே தான் சாப்பிட்டாரா?
அப்போது 2 பேரும் தூங்காமல் முழிச்சிட்டு இருந்திருக்கீங்க. பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு அது எப்படி ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் விடிகாலம் 3 மணி வரைக்கும் வெறும் பேசிக்கிட்டே இருந்திருப்பீங்க? வேற ஒன்றும் நடக்கலையா? சரி, நம்புகிறேன். எங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்க? டைனிங் டேபிளில். டேபிள்லையாவா? பெட்ரூம்லேயும். பெட்ரூமில் எப்படி? உட்காந்துக்கிட்டா, படுத்துக்கிட்டா, நின்றுக்கிட்டா? என்ன பேசுனீங்க? சுற்றுப்புற சூழல், ஒசாமா, ஒபாமா, இல்லை சுவிஸ் பேங்கை பற்றி பேசிக்கிட்டே இருந்தீங்களோ? வரட்டும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், அப்போ தெரியும் பேசிக்கிட்டே இருந்தீங்களா இல்லை. என்ன சுந்தரம் எவ்வளோ லேட்டு? மத்திய கைலாஷில் கொஞ்சம் டிராஃபிக் சார். சரி, மேடம் மோகனா, இவங்க ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு எதனா தடையும் கிடைக்குதான்னு வீடு முழுக்க செக் பண்ணுவாங்க. ப்ளீஸ் பேர் வித் தம். ஓகே, யூ ப்ளீஸ் கேரி ஆன். சரிங்க சார். சரி, ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த விசாரணைன்றது இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். இதில் நீங்கள் எவ்வளோ தூரம் நெருங்கி ஒத்துழைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் கேஸை முடிச்சிடலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ மேடம். சார் சார், பப்ளிக் வெளியில் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க சார். சம்மந்தப்பட்டவங்களை நம்ம உடனே அரெஸ்ட் பண்ணலன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய கெட்ட பேர் சார். அது மட்டும் இல்லை சார், சேம் ஆஃபீஸ்லேருந்து வேறு கால் வந்திருக்கு. சிஎம் வேறு ரைட்டரோட பெரிய ரசிக்கிறான் சார். நம்ம உடனடியாக அதை ஆக்ஷன் எடுத்தாங்க சார். எஸ் சார். அற்புதமான மேடம். எங்க அம்மா சொல்லுவாங்க, எனக்கு மீன் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? மேடம் மேடம் எக்ஸ்கியூஸ் மீ, இந்த நெல்லிக்காய் பொடி ஃப்ரிட்ஜில். இங்கே நீங்களும் போகக்கூடாது, வேறு யாரையும் அனுமதிக்கவும் கூடாது. மீறினா பெரிய ப்ராப்ளம் வரும். வரேன் மேடம். என்னப்பா பசிக்குதா? நேத்திக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. இன்னைக்கு மார்னிங் அந்த மனுஷன் உயிரோடவே இல்லை. முழுசா 12 மணி நேரம் கூட ஆகலைங்க. விஷம் வச்சு கொள்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன அப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு சொல்லுங்க. நியாயமா பார்த்தா இன்னைக்கு மார்னிங் தான் ஒரு ட்ரெயினில் வந்திருக்கணும். எந்த அளவுக்கு அந்த உமன் அந்த மனுஷனை பிளாக்மெயில் பண்ணியிருந்தானா அந்த மனுஷன் அடிச்சு பிடிச்சி ஃப்ளைட்டில் ஒரு நாள் முன்னாடியே வந்திருப்பாரு. அவங்க 2 பேரும் காலேஜ் டேஸ்ல இருந்தே காதலர்கள்னு பேசிக்கிறாங்களே. இருக்கட்டுமேங்க, அது நடந்து 25 வருஷம் ஆச்சு. இவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஏற்கனவே அங்கே மோகனாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. மோகனோட புருஷன் இன்னைக்கு உயிரோடு இல்லை. ஷீ இஸ் a free bird now. இதை மைண்டில் கான்டாக்ட்ஸாக வச்சுக்கிட்டு அந்த மனுஷனை வீட்டுக்கு வர வச்சிருக்கா அந்த மோகனா. அதுவும் ராத்திரியில். நோ இஸ் நோ மோர். அது மட்டும் இல்லைங்க,
போலீஸுக்கு வந்து இந்த தகவலை காலையில் 11 மணிக்கு தான் தெரிவிச்சிருக்காங்க. வேறாஸ் இந்த மனுஷன் செத்தது காலையில் 4 மணிக்கு. அந்த மோகனாக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்ததுன்னா போலீஸ் கூட இந்த விஷயத்தை சொல்லாம இருந்திருக்காங்க அவங்க. See, it's very clearly understood. There is a motive behind this and it is a pre-planned murder. That's it. மா கீழே என்னம்மா அவ்வளவு பெரிய கூட்டம்? ஊரே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. அந்த டிவிக்காரங்க ரிப்போர்ட்டர்காரங்க எல்லாம் நம்ம வாட்ச்மேனை பிடிச்சி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கம்மா. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்னமாச்சு? இன்னைக்கு உனக்கு எந்த வேலையும் இல்லை, நீ கிளம்புமா. ஏம்மா? போலீஸ் கிச்சனுக்குள்ள யாரையும் போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள போக கூடாது சொல்றதுக்கு அவங்க யாருமா? சுத்தம் போடாத, கிளம்பு, நீ கிளம்பு. மா இந்த இக்கட்டான நேரத்துல உங்களை விட்டு நான் எப்படிமா போவேன்? நான் உங்க கூடயே இருக்கேம்மா. மா என்னம்மா உடம்பு இப்படி கொதிக்குது? நான் வேணா மருந்து மாத்திரை வாங்கிட்டு வரவா? இல்லம்மா வேண்டாம். நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிட்டுக்க மாட்டீங்கம்மா. கொஞ்சமாச்சு சாப்பிடுங்க. இல்ல. Food disgusting. What the hell is going on? என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? என்னமா நடக்குது இந்த வீட்ல? ச்சே, அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன காலையில எப்படி எழுப்புனாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஏய் எழுந்திரடி, உங்க அம்மாவை பாருடி டிவில என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. யாரோ ஒரு எழுத்தாளராம் நைட்டு ஃபுல்லா உன் வீட்ல தங்கி காலையில இறந்து போயிட்டாராம். அப்படி இப்படின்னு அசிங்கமா பேசுறாங்க. என்னையும் எங்க அப்பாவையும் சேர்த்து வச்சு ஒரே நாள்ல அசிங்கப்படுத்திட்டல. எத்தனை நாளா இந்த திட்டத்தை போட்டு வச்சிருந்த, இப்போ உனக்கு திருப்தியா? மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா என்னையும் எங்க அப்பாவையும் பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருந்தா இப்படி ஒரு தப்ப நீ பண்ணிருப்பியா? கீழே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? கீழே இருந்து மேல வரதுக்கு ஒரு மணி நேரமாச்சு. அது உனக்கு தெரியுமா? டிவி, நியூஸ் பேப்பர், ரிப்போர்ட்னா அப்படி இப்படின்னு கண்ட கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்கு, தலை நிமிரவே முடியல. இது பாரு, நீ ரூம்குள்ள போய் ரெஸ்ட் எடு. நடாத. உள்ள போய் என்ன டிவி பார்க்க சொல்றியா? டிவில நம்ம குடும்பத்தோட மானம் தான் போயிட்டு இருக்கு. கூட்டமா உட்கார்ந்து நம்ம குடும்பத்தை பத்தி தான் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல நீ எனக்கு பதில் சொல்லு. எதுக்காக அந்த ஆளு நைட்ல டெல்லில இருந்து நேரா நம்ம வீட்டுக்கு வரணும்? அதுவும் யாருக்கும் தெரியாம ரகசியமா? போ மா, அப்புறம் பேசிக்கலாம். நீ போ. நில்லு. இவ இந்த இடத்தை விட்டு போக கூடாது. உனக்கு எல்லாமே தெரியும். அந்த ஆளு எதுக்கு இந்த வீட்டுக்கு வரா? இது வரைக்கும் எத்தனை வாட்டி வந்து வந்திருக்கா? சொல்லுடி. நில்லுங்கறல. எனக்கு பதில் சொல்லிட்டு போ. நான் வெளியில இருக்கேம்மா. எங்க அப்பா ஒரு நல்ல மனுஷன். அவரை ஏமாத்துறதுக்கு உனக்கு நினைச்சேன் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சின்ன வயசுல இருந்து இந்தாளோட புத்தகம், இந்தாளோட விளம்பரம், இந்தாளோட போட்டோ, இது எல்லாத்தையும் நீ கட் பண்ணி சேகரிச்சு வச்சிட்டு இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாமே எனக்கு தெரியும். I thought you're just a fan, but you're not. You're something more than that. ஒரு நிமிஷமா, நம்ம பிரச்சனை இன்னைக்கே தீர்ந்துச்சுன்னு வச்சிங்களேன். அண்ணன் கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டம். அண்ணே வாங்கண்ணே, வாங்க. வாழ்க வளர்க. இப்போ இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் என்ன வாங்கன்னு கூப்பிட முடியாது. எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணுறேன். நான் என்ட்ரி கொடுக்குறேன், ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க.
வார்னிங் டூ நாட் என்டர் என்ட்ரி பண்ணலப்பா கொலை கேஸ்ல. தலைவர் இருக்காரா இந்த ஏரியா கவுன்சிலர் நாகலட்சுமி அம்மா வீட்டுக்காரு. இவர் நினைச்சா இந்த ஏரியால என்ன வேணாலும் பண்ண முடியும். என்ன இங்க வாட்ச்மேனா சேர்த்து விட்டது அண்ணதானே பாத்துங்களேன். என்னனே இந்த பில்டிங்க்கு குழி தோண்டப்ப தம்பி சேர்த்து விட்டேன். ஆனா தம்பி யாருக்கும் குழி தோண்டதில்லை, நல்லா தான் செய்வார். நீங்க இப்படி வாங்க மேடம், அப்பதானே மனம் விட்டு வேளாவரியா பேச முடியும். வாங்க. எல்லா விஷயத்தையும் தம்பி சொல்லிட்டாருங்க. இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி மேட்டர் மேடம். போன வாரம் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, அண்ணா நகரில் ஒரு பொம்பளை புருஷனை கேஸை திறந்து விட்டு கதையை முடிச்சுட்டா. இப்போ அந்த அம்மா ஷெனாய் நகருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. மேட்ரிமோனியல் காலத்தில் புது புருஷன் வேணும்னு அப்ளை பண்ணியிருக்காங்க. இதை பாருங்க, இப்போ நம்ம மேட்ருக்கு வரேன். இனிமே தான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பம். போலீஸ் விசாரணை, எஃப்ஐஆர், போஸ்ட்மார்ட்டம், கோர்ட்டு, ஜாமீன் வாய்தான்னு குறைஞ்சது 1 வருஷமாவது உங்களை இழுத்து அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கே கேஸ் வரும், தீர்ப்பு வரும். அது எத்தனை வருஷங்கிறது யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா இதுக்கு நான் கேரண்டி. ஆனால் நீங்கள் என்ன முழுசாக நம்பணும். மா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டையே மாத்திர அளவுக்கு அங்கங்கே ஆள் வச்சிருக்காருமா தலைவர். அந்த அளவுக்கு பெரிய இடமா என்னன்னே? அட என்னங்க இது, பணத்தை செத்து புதைச்ச பணத்தை உசுரோடு இருக்கிறதா காட்டுவோம், உசுரோடு இருக்கிறத செத்து போனதா காட்டுவோம். இதெல்லாம் எங்கள் தொழிலே எங்களுக்கு அதுதானுங்க. சரி, இப்போ எதுக்கு நம்மளை பற்றி பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு? நேரம் ஆக ஆக மேடம் ரேட் கூடிக்கிட்டே இருக்கும். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, உங்களை விசாரணை பண்ணான அந்த ஏசி ஒரு அல்ப பையனுங்க, ரொம்ப பொம்பளை விஷயத்தில் அல்பம். ஆனால் நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவனுக்கு எந்த மாதிரி பார்ட்டி செட் பண்ணால் அது காரியத்தை எப்படி முடிக்கிறதுங்கிறது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அண்ணன் வெளியில் இந்த மாதிரி மேட்டர்லாம் முடிச்சு கொடுக்கறதுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் கேட்பாரு. ஆனால் நம்மளுக்காக பேசலாம் 1 லட்ச ரூபாயில் முடிச்சு கொடுக்குறோன்னு ஒத்துணுங்கிறாரு தலைவர். நல்ல ஒரு பாருங்க, நான் நினச்சிருந்தேன் இதை விட பெரிய பர்ஸாகவே எடுத்துகிட்டு வந்திருப்பேன். சின்னதாக தான் தூக்கிட்டு வந்திருக்கேன். 1 லேக்குக்கு போதும் இந்த பர்ஸு. அம்மாடியே, அந்த ரைட்டரோட தலையெழுத்தை அவர் செத்து போயிட்டாரு. அவரோட தலையெழுத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து மாற்றி எழுதுவோம். ரைட்டர் அங்கே புதைச்சிருக்கீங்களா? கெட் அவுட். அம்மா நான் கெட் அவுட். ஜெயில் சோறுன்னு முடிவாகி போச்சா? போங்க. இன்னைக்கு என்னோட ஹாப்பி பர்த்டே ஆண்டி. ஹாப்பி பர்த்டே. காட் பிளஸ் யூ. நல்லா இருப்பா.
மா வணக்கம்மா. வாங்க மேடம். அம்மா இவங்களை உங்கள் வீட்டுக்கு கூட்டு போக சொல்லி போலீஸ் சொன்னாங்கம்மா. ரொம்ப முக்கியமானவங்களாம். என் பேர் சீதா, எழுத்தாளர் கௌரி சங்கரோடைய மனைவி. வாங்க. உங்களை எனக்கு நல்லா தெரியும். உள்ள வாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சில கேள்விகள் கேட்கணும். கேட்கலாமா? நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம். முதல்ல உட்காருங்க ப்ளீஸ். நியூஸ்ல சொன்ன விஷயங்களெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கணுன்னு முடிவு பண்ணேன். அதான் இங்கே வந்தேன். நேற்று ராத்திரி அவரோட கடைசி மூச்சு வரைக்கும் உங்க கூட தான் இருந்தார் இல்லையா? உங்க வீட்டுக்கு ஏன் வந்தார்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அவர் என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போனதில்லை. நேற்று சாயந்தரம் கூட ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசினாரு. டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும் பாருன்னு சொன்னார். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ப்ரெஸ் மீட் இருக்கு, அதனால பேச முடியாது, நேரமாகும்னு சொன்னார். ஆனால் அவர் டெல்லியிலேருந்து சென்னை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. என்கிட்ட கூட சொல்லலை. அவர் இங்க அடிக்கடி வருவாரா? நேத்து தாங்க முதல் தடவையா வந்திருக்காரு. அவருக்கு உங்களை எப்படி தெரியும்? ரொம்ப வருஷமா தெரியுமா? 2 பேரும் மதுரை அமெரிக்கன் காலேஜில் ஒன்னா படிச்சிருக்கோம். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க ஒரு தடவை கூட சந்திக்கலமா. நேத்துதான் முதல்ல அவரை பார்த்தேன். ஆச்சரியமா இருக்கு. என்கிட்ட ஒரு தடவை கூட உங்களை பத்தி சொன்னதில்ல. இல்ல அவர் சொல்லி நான் மறந்துட்டேனான்னு தெரியல. எங்களோட 20 வருஷம் குடும்ப வாழ்க்கையில அவர் எங்கேயுமே வெளியே தங்கினதில்லை. உங்க வீட்டில் வந்து தங்கி இருக்காருனா அவரோட அந்த நட்பு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியுது.
இது 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 அவரோட. அப்போ அவர் இது திறக்கவே இல்லையா? மாத்திரைகள் எதுவும் சாப்பிடலையா? கிளம்பும் போது கூட படிச்சு சொன்னேன். ஒவ்வொரு மாத்திரையும் தனித்தனி கவர்ல எது எப்போ சாப்பிடணும்னு எழுதி வச்சிருந்தேன். இதான் அவர். இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. மாத்திரையிலேயே பாதி வாழ்க்கை போய்கிட்டு இருக்குன்னு சொன்னாரு. அப்போ அதோட அர்த்தம் என்னன்னு தெரியல. ராத்திரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பேசிக்கிட்டே இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுமே தூங்க போறப்ப என்னமோ அஜீரணமா இருக்கு, ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்டாரு. நான் நெல்லிக்காய் பொடியை எடுத்து தண்ணியில கலந்து கஷாயமா கொடுத்தேன். சாப்பிட்டாரு. எனக்கு இப்படி நான் உங்களை குத்தம் சொல்லுவோம், சங்கடப்படுத்துவோம். நான் இங்க வரல. நட்புனா எனக்கு என்னன்னு தெரியும். என் வாழ்க்கையில எல்லாமே கத்து கொடுத்த என் புருஷன் நட்புனா கூட என்னன்னு கத்து கொடுத்திருக்காரு. எனக்கு எனக்கு உங்களை ஒரே ஒரு தடவை பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் வந்தேன். வழக்கமா எல்லார் மாதிரியும் இல்லாம ரொம்ப மென்மையா இருக்கீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? அவர் கதையில வர எல்லா கதாநாயகிகளோட சாயலும் உங்ககிட்ட இருக்கு. நீங்க தான் அந்த ஜீவநதி கதையில வர யமுனாவா? அவளும் உங்களை மாதிரியே தான், அழகான கண்கள். தன்னோட காதலனை பிரிஞ்சு அவனோட நினைவிலே வாழ்ந்துட்டு இருப்பா. இல்ல இதயத்தில் நீ கதையில வர அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கமலியா? எப்பவுமே தம்புராவும் பாட்டுமாவே இருப்பா. 24 மணி நேரமாவது நான் நினைக்கிற மாதிரி வாழணும். அப்படின்னு ஒரு முறைதான் பூக்கும் ஆனந்தி. அவளா நீங்க? இருக்கலாம். இருக்கலாம். அவர் 24 வருஷமும் மனசோட உங்களோட வாழ்ந்திருக்கார். இல்லைன்னா இப்படி கதை எழுத முடியாது. உங்க பொண்ணா? என்ன பேரு? பாலா. பால சரஸ்வதி. அருமையான பேரு. காலேஜ்ல படிக்கிறியா? உனக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா? 25 வருஷத்துக்கு அப்புறம் இவளுக்கு பிடிச்ச ஒரு நண்பர் வீட்டுக்கு வந்தா இவ என்ன செய்வா? வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவா. அதுல என்ன தப்பு? ஒருவேளை அந்த நேரத்துல இவ தனியா இருந்தா அது ஒரு பெரிய குற்றமா? இவங்கெல்லாம் பேசுறது எனக்கு புரியல. இத நீங்க மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க.
காலையிலேருந்து போலீஸ், ஃபாரன்சிக், பத்திரிக்கைக்காரங்க, சேனல்ஸ், அரசியல்வாதிங்க யாருமே இதை புரிஞ்சுக்கல. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் என் வீட்டில் உள்ளவங்க கூட. கொஞ்ச காலம் அவர் மனசுல வாழ்ந்து கற்பனையில உருவாகிற கதாபாத்திரங்களே பெரிய மனசோடையும் பக்குவத்தோட இருக்கும்போது அவரோட மனைவினா இது கூட புரிஞ்சுக்கலனா அவர் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம்? அவர் ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். ஆனா அவர் என்கிட்ட சொல்லாதது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, மனசுல இருந்த பாரம் இறங்கிடுச்சு. எனக்கும் உங்க கூட கொஞ்ச நேரம் பேசினதுல மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. சரி, உள்ள போக எனக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருங்க, இதை ஒரு பேக்ல போட்டு கொடுத்துடுறேன். வேண்டாம். இது இங்க இருக்க வேண்டியது. இது நீங்க பார்க்கவே இல்லையா? போலீஸ் எதையும் தொட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவர் ஏன் இங்க வந்தார்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. கடைசி அவருக்கு சாப்பாடு பரிமாறின கையில
Oh